மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு பேரிடியாக தற்போது புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தமிழகத்தில் குடும்ப அட்டை அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ரேஷன் கார்டுகளில் முகவரி மாற்றம் செய்வதற்கு புதிய நடைமுறைகளும் கூடுதல் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருப்பது தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. பொதுவாகவே வாடகை வீடு மாறுவோர் அல்லது புதிய இடங்களுக்கு குடிபெயர்வோர் தங்களுடைய ரேஷன் கார்டு முகவரியை மாற்றுவதற்கு அரசின் பொது விநியோக திட்ட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். அவ்வாறு விண்ணப்பிக்கும் போது புதிய முகவரியை பதிவு செய்து அதற்குரிய முகவரி சான்றாக ஆதார் கார்டு உள்ளிட்ட ஏதேனும் ஒரு முக்கிய ஆவணத்தை பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட வட்ட வழங்கல் அதிகாரிகள் அந்த ஆவணங்களை பரிசீலனை செய்து சரிபார்த்து முகவரி மாற்றத்திற்கு ஒப்புதல் அளிப்பது வழக்கமான நடைமுறையாக இருந்துட்டு வந்தது. ஆனால் தற்பொழுது அமல்படுத்தப்பட்டுள்ள புதிய விதிமுறைகளின் காரணமாக ஆன்லைன் மூலம் முகவரி மாற்றத்திற்கு விண்ணப்பிக்கும் போது விண்ணப்பதாரரின் வீட்டு சமையல் கேஸ் சிலிண்டர் ரசீது கண்டிப்பாக கேட்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, மிக முக்கியமாக கூடுதல் நிபந்தனையாக கட்டுப்பாடாக விண்ணப்பதாரரின் தந்தை மற்றும் மனைவியின் தந்தையுடைய வீடுகளின் கேஸ் சிலிண்டர் ரசீதுகளும் கட்டாயமாக கேட்கப்பட்டு தற்போது வற்புறுத்தப்படுகின்றது. இந்த புதிய கட்டுப்பாடுகள் பொதுமக்கள் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது ரேஷன் கார்டில் முகவரி மாற்றம் செய்வதற்காக ஆதார் கார்டு, மின் கணக்கீட்டு அட்டை, வங்கி கணக்கு புத்தக நகல் உள்ளிட்ட அனைத்து முறையான ஆவணங்களுடன் தற்போதைய இந்த கேஸ் ரசீதை இணைத்து விண்ணப்பித்தாலும் கூட ஆன்லைனில் விண்ணப்பங்கள் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வருகின்றது. இது குறித்து சம்பந்தப்பட்ட ரேஷன் துறை அதிகாரிகளிடம் நேரில் சென்று விளக்கம் கேட்டால் விண்ணப்பதாரர் தங்கியுள்ள தற்போதைய முகவரியில் இருக்கக்கூடிய கேஸ் ரசீது, அவருடைய தந்தை வீட்டுக்குரிய கேஸ் ரசீது, மனைவியின் தந்தை வீட்டுக்குரிய கேஸ் ரசீது அப்படின்ட்டு 3 பேரின் கேஸ் சிலிண்டர் ரசீதுகளையும் இணையத்தில் முறையாக பதிவேற்றம் செய்யுங்க அப்படின்ற மாதிரி அதிகாரிகள் திட்டவட்டமாக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கடுமையான நடைமுறையால் பொதுமக்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், முகவரி மாற்றத்திற்கு மட்டுமல்ல, ரேஷன் கார்டில் இருந்து உறுப்பினர் பெயரை நீக்கம் செய்வதற்கும் இந்த நடைமுறை தான் பின்பற்றப்படுகின்றது அப்படின்ற மாதிரியான ஒரு அதிர்ச்சியான தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. இந்த புதிய கட்டுப்பாடுகள் காரணமாக பார்த்தீங்கன்னா இனிமே ரேஷன் கார்டில் முகவரி மாற்றம் செய்யணும் அல்லது பெயர் நீக்கம் செய்யணும் அப்படின்னா இந்த 3 வீட்டாருடைய உங்களுடைய வீடு, உங்களுடைய தந்தையின் வீடு, உங்களுடைய மனைவியின் தந்தையின் வீடு, இந்த 3 வீட்டாரினுடைய கேஸ் ரசீது தேவை அப்படின்றதும் மிக முக்கியமான விஷயமாக தற்போது மாறி இருக்கின்றது. இதனால பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகி இருக்காங்க. இந்த புதிய நடைமுறை கட்டுப்பாடுகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.